கேட்டி பிரியா ரொம்ப அழகா இருக்கட்டி. மாப்பிள பாத்துட்டு போகவும் உனக்கு சுத்தி போடணும். எம்புட்டு அழகு பிரியா. எல்லாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா மூஞ்சி மட்டும்தான் அஷ்டகோலத்துல இருக்கு. சிரிச்ச மேனிக்கு இரு பிரியா. என்ன பொண்ணுக்கா, நான் வேணாம் சொல்லி இவ்வளவு மேக்கப் பண்ணி விட்டுட்டீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏண்டி பயப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாத. நெக்லஸ் என்ன புதுசா இருக்கு? ஏது ராணிய கவுட்டா? இல்லக்கா, நான் வேலைக்கு போனேன்ல, அங்க போய் சேமிச்சு வாங்குனதுக்கா. ஒரு 2 பவன் இருக்குமா? இல்லக்கா, 5 பவன். டேங்கப்பா, 5 பவனா? பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கே. வசந்தி அக்கா, இப்ப என்ன நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா இல்ல நகை கடைக்கு வந்த மாதிரி எம்புட்டு பவனு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? கேட்டி பளபளன்னு இருந்துச்சு, அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இவளுக்கு பொறுக்காதே. என்ன பொண்ணுக்கா? என்னமா பிரியா? இந்த நெக்லஸ் எல்லாம் போடவும் ரொம்ப ஓவரா இருக்குக்கா. இந்த நெக்லஸ் வேணா கழட்டிறீங்களா? அட, இந்த நெக்லஸ் போடவுமே ரொம்ப அழகா இருக்க பிரியா. கொஞ்ச நேரத்துக்கு தான் போட்டுக்க பிரியா. எப்ப பார்த்தாலும் ஒரு சுடிதாரும் ஒரு சாலையும் போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியவா. சேலை கட்டவும் நயன்தாராக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே. அம்புட்டு பேரழகியால இருக்கா. இப்படி மேக்கப் பண்ணி எந்த மாப்பிளக்காரனும் வேணான்னு சொல்லுவானா? கொத்திக்கிட்டுல போயிருவாங்க. அக்கா, என்னை பயமுடுத்தாதீங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் மேக்கப்ப கொஞ்சமா குறைங்கன்னு சொல்றேன். பிரியா, வசந்தி அக்கா உன்னை கேலி பண்றாகடி, அது கூட தெரியாம இப்படி பயப்படுறாளே. சரி சின்ன பொண்ணு, மேக்கப் பண்ணி இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, இன்னும் மாப்பிள வீட்டை காணா. வருவாக்கா. ராணி அக்கா அப்பதையே சொன்னாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு வந்துகிட்டு இருப்பாங்க. ஏ ராணி, ராணி. இந்த வாரேங்க. என்னங்க? இந்த ராணி, நீங்க கேட்ட வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடி. நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய தானே வாங்கிருக்கீங்க. ஆமா ராணி, நீ கேட்டதோட எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். பாட்டி, உன் தங்கச்சி கிளம்பிட்டாளா? மாப்பிள வீடு எங்க வந்துகிட்டு இருக்காங்களா? அத்தை, என் தங்கச்சி கிளம்பிக்கிட்டு இருக்காத்தே. மாப்பிள வீடு அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவா அத்தை. ஏட்டி, வாரவுக்கு முன்னாடி உன் தங்கச்சி எதுவும் அசிங்கப்படுத்திட மாட்டாளே? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சரி, உள்ளக்க போய் தட்டுல எடுத்து வை ராணி. சரிங்க. ராணி, ராணி. வாங்க சரோஜாக்கா. தம்பி, மாப்பிள வீடு வந்துட்டாங்க. ஓ அப்படியா? வாங்க வாங்க, உள்ளக்க வாங்க. வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. தம்பி வாப்பா. அடியே சரோஜா, இவங்க தான் நீ சொன்ன மாப்பிள வீடா? ஆமா மரியனக்கா. பாப்பா, மாப்பிள தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு விஜய். என்னப்பா வேலை பார்க்கற? திருப்பூர்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன் அம்மா. ஓ, அப்படியா? சரி சரி. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ளக்க போய் பொண்ணு வர சொல்றேன். பையனோட அப்பா வரலையாக்கா? அவங்களும் வரதா இருந்துச்சு. முக்கியமான வேலை வரவும் நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தானே நல்ல நாள் இருக்கு, அதே நல்ல நாளை விட்டுறக்கூடாதேன்னு வந்தோம். ஆமா ஆமா, பொண்ணு கிடைச்சாலும் பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நல்ல நாள் தான். சரி சரி. ஏடா பாண்டியா, இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா? உட்காரு. சரிம்மா. அடியே சின்ன பொண்ணு, என்னடி கிளப்பி விட்டுட்டியா? அதெல்லாம் கிளப்பி விட்டாச்சுக்கா. பாரு உன் தங்கச்சிய. ஏய் அம்மா, இது இது ஏன் தங்கச்சியா? என் கண்ணே பற்று போல இருக்கே. அம்புட்டு அழகா இருக்காளே என் தங்கச்சி. அம்மாடி பிரியா, சேலை கட்டவும் எம்புட்டு அழகா இருக்கா. என் கண்ணே பற்று போல இருக்குடி. அம்புட்டு அழகா இருக்கா. தேவதை மாதிரி இருக்கும்மா. அக்கா, மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்களா? இல்லட்டி சின்ன பொண்ணு, இன்னும் வரல. ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்கு குடுக்கறதுக்காக வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கி வச்சிட்டியா? அதெல்லாம் பூமாரியப்பா வாங்கிட்டு வந்து வச்சிட்டாருடி. எல்லாம் தட்டுல எடுத்து வச்சிட்டேன். அவ வந்தா கொடுக்க வேண்டியதே. அம்மாடி பிரியா, ஏமா உம்முன்னு இருக்கா? திருச்ச மேனிக்கு இருமா. அக்கா உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஏய் பிரியா, 1/2 மணி நேரமா மேக்கப் போட்டு வச்சிருக்கேன். தேம்பி தேம்பி அழுது வீணாக்கி போறாத. கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாருட்டி பிரியா, நீ என் கூட பிறந்தவடி. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். பாருட்டி பிரியா, வாரவு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி போறாத பிரியா. கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு இரு. ஆமா, சிரிப்பு ஒண்ணுதான் கேடு. நான் வேணாம் சொல்லியும் மாப்பிள்ளை வீட வர சொல்லிட்டீல நீ. சரி சரி பிரியா, கோபப்படாம இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ கோபப்பட்டுக்கிட்டு இருந்தா சரி வராத பிரியா. கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு இருவேன். ஆமாண்டி பிரியா, அழுது வடிஞ்சா நல்லாவா இருக்கும்? சிரிச்ச மேனிக்கு இருட்டி. அழுகிறேன், வெளியில சிரிக்கிறேன், நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குறேன். ஏட்டி ராணி, அங்க சரோஜாக்கா. ஏட்டி ராணி, மாப்பிள்ளை வீடு வந்துட்டாதடி. வெளியில உட்கார வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. ஓ அப்படியே சரோஜாக்கா. சரிக்கா சரிக்கா. அவங்களுக்கு தான் உங்ககிட்ட நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரோஜாக்கா,
என்னைக்கு இல்லாத அதிசயமா பூஞ்சில பெட்டர் மாசல் லைட்லாம் எரியுது. அதானே சரோஜாக்காவ பொண்ணு வைக்க வந்த மாதிரில பல 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 பலன்னு இருக்காங்க. அட போங்கட்டி கோட்டி கறிகளா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களாக்கு? வாடா நீ சீக்கிரம். அடியே சின்ன பொண்ணு வசந்தி, நான் அங்க போய் நின்னுக்கிறேன். பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவும் சத்தம் போடுறேன்டி. பிரியாவை கூட்டிட்டு வாங்க. அக்கா எனக்கு மாப்பிள்ளையை இப்பயே பார்க்கணும் போல இருக்குக்கா, நானும் வாரேன். அடியே மாப்பிள்ளை என்ன உன்னையவா பொண்ணு வைக்க வந்திருக்காரு? இந்த குதி குதிக்கிறவ மாப்பிள்ளைய பார்க்கணும்னு கொஞ்சம் அமைதியா இருட்டி. என்ன பொண்ணு சொல்றது கேளுட்டி. பிரியா எப்படி தனியா வருவா? நீங்க தானே ரெண்டு பேரும் கூட்டிட்டு வரணும். சரி ராணியக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க முன்னாடி. சரிக்கா, வந்தவங்களுக்கு வடை பச்சிலாம் எடுத்து கொடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். சரி டி. பிரியா சின்ன பொண்ணும் வசந்தி அக்காவும் கூப்பிடும் போது வா. அடடே பிரியாவா இது? நான் வேற யாரோ ஒரு பிள்ளைல நிக்குது நினைச்சிட்டு இருக்கேன். எம்புட்டு அழகா இருக்கா பிரியா. சினிமா நடிகை எல்லாம் தோத்து போயிரும் போல இருக்கு. அம்புட்டு அழகால இருக்கா. நான் என்னமோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கற மாட்டா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, மூஞ்சி பிரகாசமா பளிச்சுன்னு இருக்கா. ஏ சரோஜாக்கா, இம்பிட்டு நேரம் பிரியா சோகத்துலதான் இருந்தா, நாங்க தான் சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சிருக்கோம். நீங்க எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காம போங்க அங்கிட்டு. ஓ அப்படியா? சரி சரி, வா ராணி, நம்ம அங்கிட்டு போவோம். ஐயோ, நான் மாப்பிள்ளையை பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்கே. ஏ வசந்தி அக்கா, செத்த நில்லுக்கா, நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன். அடியே சின்ன பொண்ணு, என்ன டீ உன்னைய பொண்ணு வாக்க வந்த மாதிரி இந்த குதி குதிக்கிறவ? செத்த அமைதியா இருட்டி. பிரியாவை கூட்டிட்டு போகும்போது நம்ம ரெண்டு பேருமே பாப்போமே மாப்பிளைய. வாங்க வாங்க வாங்க, இந்தாங்க சூடாறதுக்குள்ளேயும் பச்சி சாப்பிடுங்க. இருக்கட்டும்மா, முதல்ல பொண்ணை பாத்துக்கிறோம். பொண்ணு பிடிச்சிருந்தா அப்புறமாட்டி கைய நினைக்கிறோம்மா. ஆமாட்டி ராணி, ஃபர்ஸ்ட் பொண்ணை வர சொல்லு பாக்கட்டும். சரி தே. அடியே ராணி, அப்படியே இந்த பழக்கட்டையும் தூக்கிட்டு போடி, இடம் பத்தல பாரு. சரி தே. அடியே வசந்தி, பிரியாவை கூட்டிட்டு வாடி. இந்த கூட்டிட்டு வரேன்க்கா. அகிலாண்டக்கா, நீங்க பார்க்க வந்த பொண்ணு இவதே. பாருங்க, நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பிரியா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சத்த இருல, என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாமா? மாப்பிள்ளை தம்பி, உங்க பேரு என்ன? விஜய். ஓஹோ, நானா? எனக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்குமே. யாட்டி சும்மா இருட்டி. இவன் என் புள்ள விஜய் திருப்பூர் கம்பெனில வேலை பார்க்கறான். மாசம் 50,000 60,000 சம்பாதிக்கிறான். என்னது 50,000 60,000 சம்பாதிக்கிறாங்களா? பிரியா, நீ லக்கிடி. அம்மாடி, நீ எத்தனாவதுமா படிச்சிருக்க? பிரியா, உன்னை தான் கேக்குறாங்க, சொல்லு. நான் எம்காம் வரைய படிச்சிருக்கேன். அம்முக்காமா 12வது படிச்சிருக்கீல? இவங்க ஸ்கூல் பக்கமே போனதில்ல போலயே. இங்க பாருங்க, 12வது முடிச்சு காலேஜ் போய் 2-3 காலேஜ் போனாத்தேன் எம்காம்ங்கிற பட்டமே வரும். எம்காம் படிச்சா என்ன, பிகாம் படிச்சா என்ன, எம்பிட்டு படிப்பு படிச்சாலும் வீட்ல பாத்திரம் பண்ட வேலைக்கு சமைக்கத்தானே பாரு. விஜய், நீங்க எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் வந்து சும்மா சொல்லுங்க விஜய். நான் 10th ஃபெயிலு. 10th ஃபெயிலுக்கு எம்காமா? மாப்பிள்ள, நீங்க கொடுத்து வச்சவர்தே. அம்மா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா, கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அடச்சி சும்மா இருடா. பிடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிடிக்க வேணாமா? மாப்பிள்ளை தம்பி அப்பதல்ல இருந்து உங்க காரையே கடிச்சிட்டு இருக்கு. என்ன வேணுமா? அது ஒண்ணு இல்ல, உங்க அப்பாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றேன். சரி, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல பிரியாவையும் கூட்டிக்கிட்டு பாட்டு பாடி பிச்சை எடுக்க போறீங்களா? கேட்டி சின்ன பொண்ணு, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. யாரு இது ஒல்லி புள்ள வாயை துடுக்கா பேசுது? பக்கத்து வீட்டுக்கார புள்ளமா, கொஞ்சம் வாய் துடுக்காத்தேன் பேசுவா. நீங்க ஒண்ணும் நினைச்சுக்கிறாதீங்க. பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் எங்க? பொண்ணுக்கு அப்பா எல்லாம் இல்லம்மா. அவ அம்மா கிராமத்துல வேலை பார்க்கறாங்க, அதான் வர முடியல. பிரியா என்னோட தங்கச்சி தாங்க. பிரியாவுக்கு நல்லது கெட்டது நானும் என் புருஷன் தாங்க பார்த்து செய்யணும். ஓ அப்படியா? சரி சரி. இந்த பிரியா இருக்காளே, பிரியா இவளுக்கு சரியான டேலண்ட். பெரிய கம்பெனில எல்லாம் கை நிறைய சம்பாரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கல்யாணம் பேசி முடிக்கணும்னு சொல்லிதான் அவ அக்கா கொஞ்ச நாளா வேலைக்கு அனுப்பாம வீட்ல வச்சிருக்காங்க. இவளுக்கு நல்ல சமையல் தெரியும், நல்ல டெய்லரிங் தெரியும், அப்புறம் நல்ல தப்பா, அப்புறம் நல்ல பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா. மல்டி டேலண்ட் இவளுக்குள்ள இருக்கு நிறைய. ஆமா, இந்த பிரியா மட்டும் பாடுனா குயிலோட இனிமையான குரலா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓ அப்படியா? சரி, ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் கேப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல தானே வந்து இருக்க போறா, தினமும் பாட விட்டு கேட்டு ரசிங்களே.
அதானே கல்யாணத்துக்கு அப்புறம் இது உங்க பொண்ணு, விடிய விடிய கூட பாட்டு பாடி கேளுங்க. இப்ப பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்களேன். ஆமா, பொண்ணு பிடிச்சிருக்கா இந்த விஷயம்லாம் பேசுவான். அதுவும் சரிதான். நான் ஒண்ணும் சுத்தி வளைச்சலாம் பேச விரும்பல. பொண்ணுக்கு எம்புட்டு போவேன் நகை போடுவியே? என் புள்ள நல்ல வேலையில கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க புள்ள நல்ல வேலையில இருக்கிறதும் கை நிறைய சம்பாதிக்கிறதும் உங்களுக்கு தானே பெருமை. எங்கள்கிட்ட வந்து காசு பணத்தெல்லாம் கொடுக்க போறேன். பொண்ணுக்கு நாங்க நல்லபடியா நகையெல்லாம் போடுவோம். அது எம்புட்டுன்னு பட்டுன்னு சபையில வச்சு உடைச்சிட வேண்டியதானே? ராணி சொல்லு ராணி, என் தங்கச்சிக்கு ஒரு 10 பவுன் போடலான்னு இருக்கேன். என்னது 10 பவுனா? என் மாய இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் கை நிறைய சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் ஒரு 50 பவுன் போடுவீன்னு பார்த்தா 10 பவுன் சொல்லிக்கிட்டு இருக்கே. 10 பவுனே ஏம்மா எனக்கு நகையே வேணாம்மா, பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி தர சொல்லுங்கம்மா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா கடடா. முட்டாய் கடைக்கு வந்து முட்டாய் வாங்கிட்டான்னு சொல்ற மாதிரில இருக்கு. வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. இங்க பாருங்கம்மா, நான் வளவலா கொலவலான்னு பேச விரும்பலமா. பொண்ணுக்கு 50 பவுன் நகை போட்டு சீரு சீராட்டு எல்லாம் கொடுத்து ஒரு காரையும் கொடுத்துருங்க. அப்படியே உங்களுக்கு பாட கட்டுறதுக்கு வண்டியும் கொடுத்து விட சொல்லவா? அடச்சி, யார் இந்த புள்ள வாய திறந்தாலே நாராசமா இருக்கு. இங்க பாருங்க அகிலாண்டேஸ்வரி அக்கா, இவங்கெல்லாம் நல்ல குடும்பம், வசதி தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. 10 பவுன் தான் போட முடியும் போல இருக்கு. பாத்து எதுவும் செஞ்சு குடிங்கக்கா. பொண்ணு நல்ல பொண்ணு, நான் கேரண்டி கொடுக்கறேன். கேரண்டியோ வாரண்டியோ இந்த குடும்பத்துல நான் எடுக்கிறது முடிவு கிடையாது. என் வீட்டுக்காரட்ட போய் நடந்ததை போறோம் சொல்றேன். அவருக்கு விருப்பம்னா திரும்பி வாரோம், இல்லைன்னா அவ்வளவுதான். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன்லமா, நான் மனசுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற ஆளு கிடையாதுமா. கட் அண்ட் ரைட்டா பேசுற ஆளு. எதா இருந்தாலும் என் வீட்டுக்காரர் தான் முடிவு எடுப்பாரு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தகவல் சொல்றேன். டேய் எந்திரிடா விஜய். எம்மா